ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்க முடியும். ஓகேவா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் ஒரு அருமையான நகைச்சுவை கதை கேட்க போகிறோம். தேவன் அவர்கள் எழுதிய அட நாராயணா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை. தேவன் அவர்கள் அப்படிங்கிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கதை மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அதனால எக்கச்சக்கமான அவர் எழுதின கதைகள் எல்லாமே நகைச்சுவை சார்ந்ததாக இருக்கும். துப்பறியும் சாம்பு அப்படின்னு நம்ம அந்த கதைகள் எல்லாம் நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதைகள் எழுதின ரைட்டர் தான் தேவன் அவர்கள். அவருடைய அடுத்த கதை கொடுக்கக்கூடிய வீடியோவில் இன்னும் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த கதைக்குள்ளே போகலாம். தேவன் அவர்கள் எழுதிய அட நாராயணா அப்படிங்கிற நகைச்சுவை சிறுகதை. காலையில் நான் பேப்பர் படிக்க உட்கார்வதும் சார் என்று கூப்பிட்டு கொண்டு அடுத்த வீட்டு நாராயணசாமி ஐயர் வருவதும் சரியாக இருக்கும். ஆசாமி வந்துவிட்டால் நான் பேப்பர் படித்தார் போலத்தான். அவர் கையில் அதை கொடுத்துவிட்டு சிவனே என்று உட்கார்ந்து விட வேண்டியதுதான். இதுதான் தொலையட்டும், இன்னும் கேளுங்கள். சாயந்தரம் ஆபீஸிலிருந்து வருகிறோமா, சற்று விஸ்ராந்தையாக சம்சாரத்தோடு பேசி காலம் கழிக்கலாம் என்று ஆவல் இருக்குமா இராதா? நமக்கு இல்லாவிட்டாலும் சம்சாரத்துக்காவது இருக்குமல்லவா? என் அகமுடையாளை பெயரைச் சொல்லி நான் கூப்பிட வேண்டியதுதான். சார் என்று இந்த நாராயணசாமி ஐயர் என் அறைக்குள் நுழைந்து விடுவார். சாயந்தரம் என்ன விசேஷம் என்பார். எனக்கு வயிற்றை பற்றி கொண்டு எரியும். என்ன விசேஷம் வேண்டி கிடக்கிறது? நம்ம தலையில் தான் இன்னும் குண்டு விழவில்லை என்பேன். சற்று நெருங்கி உட்கார்ந்து கொண்டு என்னதான் நடக்கும் சார் என்று கேட்பார். ஒரு கொலையாவது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் மென்னியை பிடித்து அமுக்குவோமா என்று தோன்றும் எனக்கு. நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்போதே என்ன நடந்தால் நாம் என்ன பண்ண போறோம்? இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ என்று தாயுமான சுவாமிகள் தெரியாமலா பாடினார் என்பார். நான் அதற்கும் பதில் சொல்வதில்லை. சற்று நேரம் பேசாமல் இருந்தால் ஆசாமி ஒளிந்து விடுவார் என்று நினைத்து பல்லை கடித்து கொண்டிருப்பேன். ஆனால் அந்த விடாக்கண்டன், ஏன் சார், நீங்க சக்கரை எங்க வாங்குறீங்க என்பார். நான் சர்க்கரையே வாங்குவதில்லை என்பேன் ஆத்திரத்துடன். நம்மால் அப்படி இருக்க முடியறதில்லை சார். நம்ம பையன் இருக்கானே, கடைசி பயல், அவன் பாருங்கோ, காஃபியில துளி சக்கரை குறைஞ்சா கூட துப்பி விடுறான் மூஞ்சியில. நன்றாய் மூஞ்சியிலை துப்பலாமே என்று நினைத்துக் கொள்வேன் நான். அதை சொல்ல முடிகிறதா? ஆத்திரத்தை அடக்கி கொண்டு பேசாமல் இருப்பேன். ராஜி காஃபியை வைத்துக்கொண்டு கதவு மறைவில் நின்று ஜாடை செய்வாள். அவரை போகச் சொல்லுங்கள் என்று ரகசியமாக அதட்டுவாள். காஃபி ஆறுகிறதே என்று கையை ஆட்டுவாள். தலையில் அடித்துக் கொள்வாள். நான் என்ன செய்வேன்? நாராயணசாமி ஐயரும் லகுவில் போக மாட்டார். நானும் ஆறின காஃபியை தவிர சூடான காஃபியை சாப்பிட்டதில்லை. அவர் போனவுடன் ஏதாவது படிக்கலாம் என்று புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வேன். சொல்லி வைத்தார் போல அடுத்த வீட்டில் ஒரு காண்டாமிருகம் கர்ஜிக்கும். அதை பார்த்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பூனை கத்தி பார்க்கும். காண்டாமிருகம் என்பது கோபாலசாமி பாகவதர். பூனை என்பது நாராயணசாமி ஐயருடைய பெண். பாகவதர் இந்த பெண்ணுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கிறார். தினமும் 1.5 மணி நேரம் வனப்பிரதேசங்களில் கேட்கும் சத்தங்கள் தான் கேட்கும். நமக்கு புஸ்தகத்தில் கவனம் எப்படி செல்லும்? சாப்பாடாகி பிறகு விஸ்ராந்தியாய் பேசிக்கொண்டிருக்கலாம் என்றால் அதுவும் முடிகிறதில்லை. நாராயணசாமி ஐயரின் தாயார் வந்து விடுவாள். ராஜியிடம் அவர்கள் வீட்டு கதையை அளப்பாள். மாட்டுப்பெண் மீனாட்சி எப்படி தன் பிள்ளையை கையில் போட்டுக் கொண்டிருக்கிறாள், அவன் எப்படி அவள் சொல்கிறபடியெல்லாம் ஆடுகிறான் என்று வர்ணிப்பாள் அவள். கடவுள் தன்னை இந்த பொல்லாத உலகத்தில் வைத்து தன் கண்முன்னே தான் வளர்த்த பிள்ளை சொன்னபடி கேட்காமல் நேற்று வந்த ஒருத்தியிடம் இழுத்தபடியெல்லாம் இழுபடுவதை அழுகையுடன் விவரிப்பாள். ஒரு புடலங்கா கூட்டு வேணும்னு கேட்டேனடி ராஜி, 1 மாசமாச்சுடி, போறனா செலவாகுமாடி? நான் ஒரு கிளவி கேட்கிறேன், பண்ணி போட்டால் என்னடி என்பாள் அவள். ராஜி, அதுக்கு என்ன பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்கோ, நான் பண்ணி போடுறேன், நீங்க மட்டுமா சாப்பிட போறேன், எங்க ஆத்துக்காரன்ட சொல்லி என்பாள் அவள். நான் நகத்தை கடித்துக் கொள்வேன். மார்க்கெட்டில் புடலங்காய் இல்லாமல் போக வேண்டும் என்று மனதார சபித்துக் கொள்வேன். உனக்கு பிள்ளை குழந்தையா பிறக்க வேண்டும்டி ராஜி என்பாள் பாட்டி. அது வேறையா என்று நான் முணமுணுப்பேன்.
பாட்டி வீட்டுக்கு போவாள். ஞாயிற்றுக்கிழமை அல்லது விடுமுறை தினங்களிலாவது தொந்தரவின்றி இருக்கலாம் என்று நான் மனதை தேற்றிக் கொள்வதுண்டு. ஆனால் வெகு சீக்கிரத்தில் அந்த ஆசையையும் கைவிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாராயணசாமி ஐயருடைய அருமந்த புதல்வன் நம் வீட்டுக்கு விளையாட வருவான். என் மருமான் விச்சுவுடன் முதலில் விளையாட ஆரம்பித்து கடைசியில் குஸ்தியில் நிறுத்திக் கொள்வான். அவருடைய பெண் கரண்டி முட்டையையும் ஆளாக்கையும் எடுத்துக்கொண்டு, நெய் இருக்குமா மாமி, எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னா, காபி கொட்டை இருந்தா பாட்டி வாங்கிட்டு வர சொன்னா என்று 40 தடவையாவது வருவாள். பெண் வந்துவிட்டு போன பிறகு பெண்ணுக்கு தாயார் வருவாள். வாருங்க மாமி, அவர் உள்ளதான் இருக்கார் என்பாள் ராஜி. நிக்க நேரமில்ல, அடுப்புல பருப்பை போட்டுட்டு வந்தேன், குழஞ்சி போயிரும் என்று அவள் உட்கார்ந்து கொள்வாள். என்ன மாமி, வரபோதெல்லாம் அவசரப்படுறேலே, உங்க பொண்ணு பார்த்துக்கொள்ள மாட்டாளா? மாமியார் தான் கவனிச்சுக்கப்படாதா என்பாள் அவள். அதை சொல்லு, 1000 தரம் சொல்லு. மாமியார் சுருக்க பார்த்துடுவார் பாரு, அவர் ஒரு காரியமும் செய்ய வேண்டாம், என்னை தூற்றாமல் இருந்தால் போதும் என்பாள். உங்களை என்ன தூற்ற கிடைக்கிறது என்று கேட்பாள் ராஜி. என் சம்சாரத்தை நான் குற்றமற்றவள் என்று சொல்லவில்லை. இவள் யார் வீட்டுக்கும் பேச போவதில்லை, வாஸ்தவம். ஆனால் சகல வம்புகளையும் இங்கே வரவழைத்து பேசுகிறாள். அவள் சொல்வாள், என்னமோ போ, உசுர எதுக்கு வச்சுட்டு இருக்கோம்னு தோன்றது ஒரு சமயம். மாமியார தூத்தினேன்னு சொல்லாத, ஆத்துல 6-7 பேர் இருக்கலாம், திடும்னு ஒரு கூட்ட பண்ணு கரிய பண்ணுன்னா முடியறதா சொல்லு நீதான். முடியாது மாமி என்று ராஜி ஒத்துப்பாடுவாள். நான் என் மனைவியை கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டாலாவது அவள் போவாளோ என்று. போய் கேட்டுவிட்டு வா ராஜி, நான் இருக்கேன் என்பாள் அவள். இவ்வளவுதான் தொல்லைகள் என்று நினைத்துவிட வேண்டாம். நம் வீட்டில் ஒரு பட்சணம் செய்தால் அது நமக்கு கிடைப்பது அடுத்த வீட்டுக்கு கொடுத்து மிஞ்சினால்தான். நம் வீட்டில் உடையாத இங்கு பாட்டில் கிடையாது. நாராயணசாமி ஐயர் கொடுக்குகள் கவனித்துக் கொள்ளும். பென்சில்கள் ரப்பர்கள் எல்லாம் மாயமாய் மறையும். நம் வீட்டு விச்சுப்பயல் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் நாராயணசாமி ஐயர் பிள்ளையாண்டான் போட்டியாக இறைச்சல் போட்டு படிப்பான். இல்லாவிட்டால் இவனை விசிலடித்து விளையாட கூப்பிடுவான். இப்பேற்பட்ட நிர்பந்தங்களுக்கிடையில் அந்த வீட்டில் இருப்பானேன் என்றால் இவ்வளவு சௌரியங்களுடன் எனக்கு வேறு வீடு கிடைக்கவில்லை. வேறு பேட்டைக்கே போய்விடலாம் என்றால் மருமானை பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறேன். நாராயணசாமி ஐயராவது போவாரா என்றால் அதுவும் நடப்பதாயில்லை. தவிர என்னிடம் அவர், நீர் எங்கேயாவது வேறு ஜாகைக்கு போனால் பக்கத்தில் நமக்கும் ஒரு ஜாகை பாரும் என்றார். அழகுதான் என்று நினைத்து கொண்டேன். நான் பதில் சொல்லவில்லை. இந்த மாதிரியான சமயத்தில்தான் சென்னை பட்டணத்தில் அபாய சங்கு அலறியது. நான் அதை நாராயணசாமி ஐயருக்காக வரவேற்றேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். அப்போது ஏற்பட்ட நெருக்கடியிலும் கலவரத்திலும் ஓட்டத்திலும் நான் நாராயணசாமி ஐயரை கவனிக்கவே இல்லை. நாராயணசாமி ஐயரும் என்னை கவனிக்கவில்லை. சென்னை வீட்டை அவசரமாக காலி செய்தேன். வேலூரில் வீடு பார்த்தேன். மிகுந்த பிரயாசையுடன் ஒரு வீட்டில் ஒரு போர்ஷன் கிடைத்தது. புது வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மாதிரி. எங்களை அன்புடன் அவர் வரவேற்றார். உங்களை பற்றி நல்ல மாதிரி என்று பட்டினத்திலேயே கேள்விப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் விபரமாக சொல்லியிருக்கிறார். உங்கள் வீடு போல் இதை நினைத்துக் கொள்ளுங்கள், கவலையை விட்டு தள்ளுங்கள் என்றார் அவர். வாஸ்தவமாகவே நான் கவலையை விட்டுவிட்டேன். என் மனதில் குதூகலமே நிரம்பியிருந்தது. இந்த ஆனந்தத்துக்கு என்ன காரணம் என்று என் மனதை துளாவி பார்த்தேன். நாராயணசாமி ஐயர் தொல்லை விட்டது என்பதுதான் அது என்று அறிந்தேன். நல்ல வேளையாக அவரிடம் சொல்லாமலேயே வந்துவிட்டேன். சொல்லியிருந்தால் தமக்கும் பக்கத்தில் ஒரு வீடு பார்க்கும்படி வற்புறுத்தி இருப்பார், சந்தேகமே இல்லை. வேலூரை பற்றி விசாரித்தேன். திவ்யமான ஊர். வேலூர் கத்திரிக்காய் மாகாண பிரசித்தி பெற்றதாம். வேலூரில் அரிநெல்லிக்காய் மிக மலிவாம். முல்லைப்பூ இனாமாக கூட கிடைக்குமாம். இப்போது பட்டணத்து குடும்பங்கள் தான் இந்த ஊரில் அதிகமாகிவிட்டன. அவர்களால் தான் விலைவாசிகள் கூட சற்று உயர்வு என்றார் வீட்டுக்காரர். சரிதான் என்றேன் நான். இந்த தெருவிலேயே சுமார் 6 குடும்பங்கள் பட்டணத்திலிருந்து வந்திருக்கின்றன. அப்படியா என்றேன். இந்த அடுத்த வீட்டில் கூட ஒருவர் இன்று காலையில் தான் வந்தார். உங்களுக்கு ஒருவேளை அவரை தெரிந்திருக்கலாம் என்றார் அவர். எனக்கு பட்டணத்தில் அதிக பேரை தெரியாது என்றேன். பேசி முடித்திருப்பேன்.
தெரு வழியே நாராயணசாமி ஐயர் போனார். சாட்சாத் நாராயணசாமி ஐயர்தான். என்னை பார்த்ததும் அவர் பிரமித்து நின்று விட்டார். இங்கே எங்கே காணும் வந்தீர் என்று கேட்டார். இந்த ஊரில் இந்த வீட்டில்தான் ஜாகை என்றேன். ரொம்ப பேஷா போச்சு என்றார் அவர். நானும் இந்த தெருவில் தான் இருக்கிறேன், 13ஆம் நம்பர் என்றார் அவர். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் வீடு 12ஆம் நம்பர். நான் பதில் சொல்லவில்லை. தேவன் எழுதிய அட நாராயணா சிறுகதை முற்றும். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்.